ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காப்புல போல அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போதே அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்க்கும்போது டேய் ஜாலியா இருந்திருக்க. எல்லாருக்கும் வணக்கம். யாரையும் காணும், எல்லாரும் முன்னாடியே பார்த்துட்டேன், பின்னாடி ஓகே ஓகே மாறி ரொம்ப சாரி. ஆக்சுவலாக நிறையா பேசணும்னு நினச்சேன். அப்போ மிஷ்கின் சார் பேசின உடனே டோட்டலாக பிளாக் அவுட் ஆயிடுச்சு. மாறி வந்து இந்த படம் ஆக்சுவலாக பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு எதுக்கு என்ன எதுக்கே கூப்பிட்றேன். இல்லை நீங்கள் வாங்க இந்த படத்தை பற்றி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி ஓகே அப்படின்னா, அதே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைன்னா நீ எழுதி கொடுப்பீங்களா அந்த மாதிரி கேட்டேன். இல்லை நீ என்ன சொல்லுதோ பேச அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனேன். நான் வந்து ஆக்சுவலாக படம் பார்க்க போகும்போது மாறி படம் எல்லாமே ஒரு எமோஷனல் லேண்டிங் பயங்கரமாக இருக்கும். அதான் கேட்டேன், ரூமில் சாத்தி வச்சு அளவிடுவேன் என்ன அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் வந்து இது என்னோட பயோகிராஃபி தான் அப்படின்னாரு. எனக்கு அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பரவாயில்லையே, அவரே அவரோட பயோகிராஃபி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. சரி, அப்போது ஆள் பார்த்தா நான் இப்போ படம் பார்க்கறது வேற, நேரில் பேசுகிற மாதிரி வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப சீரியஸான ஆள் போல இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப ஜாலியான ஆள் ஒரு மாதிரி சீரியஸாக இருக்காப்புல. ஸோ வந்து சரி ஓகே, இவரோட இதுனா அது சின்ன பசங்கன்னா பார்த்தாலே தெரியுது ஏதோ கிரைம் தான் லைட்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே போய் படம் பார்த்தா படத்தில் வந்து அப்படியே பொறுமையாக ஆரம்பிச்சு அந்த ஃபர்ஸ்ட் எதுவும் இந்த டீச்சர் கர்ச்சிப் எடுத்தாப்புல. ஆக்சுவலாக பார்க்கும்போது அந்த வாழை மரம் எல்லாம் தூக்கிட்டு போகிறது, அந்த வாழைக்கோலெல்லாம் தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காப்புல போல அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போதே அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்க்கும்போது டேய் ஜாலியா இருந்திருக்க அந்த மாதிரி வந்து டோட்டலா நான் அந்த கதைக்குள்ள போயிட்டேன். அது பார்த்தா எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அந்த லைஃப்ல ஆக்சுவலா அதை பார்க்கும்போது வந்து ஒரு சைடு அதில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே அந்த எமோஷன் எல்லாமே புரியுது. பட் அதர் சைடு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. அவருக்கும் அந்த சின்ன பையன் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறது, அவங்க ஸ்கூலுக்கு போகிறது, இங்கே அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னாலே இங்கே போக மாட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜோனில் நான் இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாகவே பாய் ஸ்கூலு, ஒரே மாஸ்டர்ஸ் அப்படி தான் சார் தான் இருப்பார் எப்போவுமே. மிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்த உடனே அங்கேயே போயிடும், அப்படியே பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ இவர் வந்து கரெக்டாக அந்த டீச்சருக்காக ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே ஏதோ நல்லபடியாக இருந்திருக்காரு அப்படின்னா. இப்போது மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாருங்க, ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி இருக்குது, காலேஜ், நிறைய டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க. எதுவுமே சாதாரணமாக கடந்து போன மாதிரி தெரியல. பட் இதை இவ்வளோ சந்தோஷமாக இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மூமெண்ட்ஸோட இந்த படத்தை வச்சிருக்கிறது வந்து அந்த படத்தில் என்ன சொல்கிறது, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டருக்காக இந்த படம் இருக்குமா இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு பதிவாக மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு மேபி நம்மள மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்குறாங்களே அவங்களுக்கு வந்து நிறையாவே ஃபன் இருக்குது அது உள்ள. ஆனால் இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா? கொஞ்சம் அப்போ என்ன ஒரு 10 வயசு இருக்குமா? பையன் வயசா? அதான் பையன் டீச்சரே பார்க்குறான் திருப்பி. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபன் சைடும் இருக்கு. பட் அந்த படம் முடியும் போது தான் வந்து அதில் இவ்வளோ ஏன்னா அவர் என்ன மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்டு இது ஆல்ரெடி புக்கில் எழுதியிருக்காருறாங்க, நம்ம எங்கே புக்கு படிச்சது, நம்ம படித்த புக்கே டோட்டலாக வேற. ஸோ அதில் எனக்கு தெரியாமல் பார்த்தா கடைசியில் அந்த அப்படி ஒரு எமோஷனல் லேண்டிங் அந்த படத்துக்கு இருக்காது. முடிச்சோன்னா அதோட ரியல் ஃபோட்டோ பிக்சர் ஒன்று போட்டார். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹார்ட் வந்து இன்னும் ஹெவி ஆயிடுச்சு. ஏன்னா அது ரியலாக நடந்த சம்பவம், அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. பட் அந்த சோகத்தோடய வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன். அதனால் எனக்கு ஹாப்பியாக கட்டி பிடிச்சி நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து இதில் போத் அந்த எமோஷனல் சைடும் இருக்கும், அதோட ஃபன் சைடும் இருக்கும். ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப ரூட்டடாக அந்த காஸ்டிங்கெல்லாம் மாறாமல், ஏன்னா அந்த லாரியிலலாம் வந்து கும்பலாக நிறைய பேர் உட்கார வச்சிருக்காரு. எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு தெரியாது. அது வேற ரொம்ப ரியலாக இருக்கணும்னு பள்ளத்தில் இறக்கி லாரியை கவுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயமாக ஒன்று வேற இருந்துச்சு. அப்புறம் தான் யாருமே உட்கார மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு உட்கார சொன்னால் அவங்க லாரியிலேருந்து அங்கேருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமாக கிளம்பிடுவாங்க. அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். லாரி இப்படி போகுது அப்படி போகுது. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரியிலேயே கட்டி போட்டுருக்காரு நினைக்கிறேன் மேலே. இல்லைன்னா அதுக்கப்புறம் சொன்னார், நானும் உள்ளே தான் உட்காந்துருந்தேன், உங்களோட உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் மாறி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப், அவரோட பேக்ட்ராப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட ஃபன் சைடும் இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி நிறைய படம் எடுங்க மாதிரி நிறைய கதை இருக்கும், தெரியுது, பார்த்தது தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ், கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இதை நான் சொல்ல வேணாம், இதெல்லாம் நிறைய எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லா காலியான சேருமே அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நான் ஒரு சேர் காலி பண்ண போகிறேன். ஸோ கூப்பிட்டதுக்கு எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.
ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட. இப்போ மாரி சார் வந்து கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, டிரெக்டர்ஸோட பயோகிராஃபி, அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து அவர் எடுத்திருக்காங்க. நெல்சன் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபி நம்ம எடுக்கணும்னா எந்த ஒரு போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை பற்றி சார்? எடுக்க முடியாத பருவமாக இருக்கு, எந்த பருவத்தையும் எடுக்க முடியாது. யாராவது எடுத்தா வேணா அது கொஞ்சம் நம்ம தான் அந்த அந்த கர்ச்சீஃப். ஆனால் எனக்கும் அந்த கர்ச்சீஃப் எடுக்கணும்னு தோணி இருக்கு, ஒரு நாள் கூட தைரியம் வந்ததில்லை. அவரே பார்த்துனே இருப்பேன் நம்ம, ஏன்னா பார்த்தாலே நம்மளை அந்த கிளாஸ்ல யார் இதை எடுத்திருப்பானாலே, யாரோ எடுத்திருந்தா கூட நம்மள தான் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போறது இல்லை. ஆனாலும் ரொம்ப தைரியம்ப்பா, அதை வச்சு புக்கில் வச்சு அவங்க கிட்டேயே மாட்டி. அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க. ஆக்சுவலாக நம்ம டீச்சர்லாம் வெளுத்துருவாங்க அங்கேயே. பரவாயில்ல, அந்த டீச்சரும் உனக்கு ஏற்ற மாதிரி அந்த இதெல்லாம் கர்ச்சீஃப்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ. நம்மளது எடுக்கவே முடியாது, எடுக்க முடியாதுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மாதிரி ஒரு மணிக்கு வரை பேச முடியும், அவ்வளோ விஷயங்கள் இருக்க முடியுமா? சரி, ரைட்டு. எதை பேசுறதுன்னு தெரியலையே, எங்கே ஆரம்பிக்கிறது? நேற்று படம் பார்த்தோம், படம் பார்த்து முடிச்சுட்டு எப்போவுமே நம்ம வந்து இந்த ப்ரிவியூ பார்க்குறப்ப ஒரு விஷயம் பண்ணுவோம். இந்த எண்டு டைட்டில் கார்டு போகிறப்போவே ஓகே, டைரக்டர் வெளியே இருப்பார், ப்ரொடியூசர் வெளியே இருப்பார், படத்தோடு சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, ஏதோ ஒன்று பேசணுமே அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கும். இங்கே பிளானிங்க்கு இடமே கிடையாது. நாடி நரம்புலாம் குழந்து போய் எமோஷன் பீக்கில் ஆகி நான் மாறி கையை பிடிச்சிட்டு அவன் என் கையை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் அப்படி நின்றுட்டே இருக்கும். அவன் என்ன பார்க்க, நான் அவனை பார்க்க, நானும் ஒன்றும் பேசலாம், அவனும் ஒன்று பதில் போயிட்டு போயிட்டான். அந்த தேட்டரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி போய் லெஃப்டில் காரை நிறுத்திட்டு ஸ்டீரிங்கில் மயிராச்சன் படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கிட்டதான்ப்பா. அப்படியே அலங்கம் போல இருக்கு. என்ன இளவெல்லாம மனசுல தோணுது, என்ன தான் இப்படி பண்ணிட்டான் மாறி. நேரம் வீட்டுக்கு போயிடுச்சு. அங்கேயும் உறக்க வர மாட்டேங்க. நான்லாம் இடியே விழுந்துல 10 நிமிஷம் தூங்குறாரு உலகத்துக்கு. அதெல்லாம் பெரிய கனவே கிடையாது. அப்படி எதை சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு விஷயங்கள் இருக்கப்பா உன் படத்துல. என்னடி அத லாரியில ஏறி எல்லாரும் போறாங்க வாழை வெட்டதுக்கு. அந்த வாழை பொம்பளை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஷாட் குலுங்குவாங்க அப்படியே ஹை ஸ்பீட்ல. அந்த லாரி அப்படி கிளம்பி போகுது, அப்படி குலுங்குவாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவன் ஒரு வாழை கொலைக்கு தான் சமம். அவ்வளவுதான். அப்படி எவ்வளவு இடத்துல அந்த 2 சொமாடு, எங்க ஊர்ல சோமைன்னு சொல்லுவாங்க, 20-25 கிலோ இருக்கும், குறைஞ்சது ஒரு 20 கிலோ இருக்கும் தேவை ஒரு வாழை. 40 கிலோ ஏற்றிட்டு வர்ற டைம்ல நீங்க ஓரளவுக்கு பிளைன்ல நடந்து வந்துடலாம். ஒரு வாய்க்கால் ஒரு கால்லாம் வந்து வச்சுக்கோங்களேன், இறங்கி திரும்ப சூரியன்ல கேட்டு பாருங்க, அப்படியே காலை தூக்கி வைக்க ஒவ்வொரு காலும் 100 கிலோ மாதிரி தோணும். அது ஸோ அந்த பெயினை கடத்துற விஷயம் இருக்குல்ல, ஸ்கிரீன்ல இருந்து எப்போ பிள்ளைகளுக்கு யாம்படி ஒயிட் ஷாட்டு ஒயிட் நம்ம பாத்தியில சும்மா நடந்து வரதே வந்து எவ்வளவு நடக்கலாம். அந்த பாத்தியில இந்த பாத்தினா இங்க இது வரப்பு, அதுல வந்து எங்க ஊர்ல செடியுமோ சகதி சேரு அப்படின்னு வச்சுக்கலாம். அது சாதாரணமா நடக்கிறதே கஷ்டம். இதுல இந்த கிலோ இந்த 40 கிலோ வெயிட்டை வச்சுட்டு இவங்க நடந்து வர்றது, எதை சொல்ல எவ்வளவோ விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். காலமும் சூழலையும் எல்லாத்தையும் கருதி கொஞ்சம் நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். நான் வந்து ஆபீஸ்ல நிறைய ஒருத்தங்க நிறைய பேசுறேன். பரியேறும் பெருமாள் நம்ம எல்லாம் பார்த்தோம்ல, அதுல ஒரு கல்லூரி, அதுல வந்து ஒரு காதல் அப்படின்னா, அந்த பரியேறும் பெருமாளுக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு லைஃப் இருக்கும் இல்ல, அதுதான் வாழை. ஸோ என்ன பொறுத்தவரையில இது பரியேறும் பெருமாள் 1. அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பரியேறும் பெருமாள் 2. அதான் நான் பார்க்கிறேன், அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதுல பரியேறும் பெருமாள், இதுல சிவனஞ்சான். ஆனா ரெண்டுமே மாறி. நடிகர்களை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ராகுல், குமரவேல், அப்புறம் வந்து சேகர் அம்மா நடித்த கோமதி அவங்க, அதுக்கப்புறம் வந்து நிக்கிலா விமல் அவங்க ஒவ்வொருத்தரும், அப்புறம் வந்து
நம்ம கலையரசன் அப்படி எவ்வளோ விஷயம் பேசிக்கிட்டே இருக்கல. இந்த பாலானங்க வந்து எனக்கு கேட்டுட்டு இருக்காங்க தெரியுது எனக்கு. அவன் லவ்வை வந்து இவன்கிட்ட சொல்றான், ஏட்ட ஏக்கா நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் நீ அவனை கல்யாணம் பண்ணு சொல்ற? அவன் நம்ம அப்பா மாதிரியா இருக்கான், நம்ம அப்பா மாதிரியே பேசுறான், நம்ம உரிமைக்காக போராடுறான். அவன் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது? அவனுக்கு எனக்கு தாட் இருக்கு. உடனே அவ சரி ரைட்டுங்க. இப்போ மருதாணியத்தை கொண்டு கொடுக்க சொல்லுவா. இவன் அந்த பேட்சை தூக்கிட்டு போறான், அருவாள் சுத்தி பேட்சை தூக்கிட்டு அங்கே போய் நிற்கான். எங்க பேசிக்கிட்டே இருக்கான்டே, ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிரம் கொஞ்சம் இதாக இருக்கு. அப்போ இந்த நேர பிரச்சனைகள்லாம் இருக்கனால அப்படி முடிச்சிடுறேன், போதும் அவ்வளோதான். எனக்கு நீ தம்பியா வந்து எனக்கு பெருமை சொல்லிக்கிட்டே இருக்கான். என்ன பேர் பேரு தாரணபுரம் நீங்கள் கொல்லப்படாத புக் எடுத்துட்டு வரா வந்து கொடுங்க. என்னடே நான் இது எழுதியிருக்க புக்கு ரைட் படிச்சாச்சு. சில ஆளுகளை பார்த்தா டக்குன்னு தெரியும், இவன் வேற மாதிரி வாட்டியா தூக்குவானே நாளைக்கு சினிமா கையில் இருக்க. அப்படி நான் யோசிச்ச நடிகர்கள் இருக்காங்க, இன்னைக்கு உச்ச நடிகர்கள் இருக்காங்க, அவங்க பியரோக்களுக்கு தெரியும். ஒரு 2-3 பேரை சொன்ன அதுலயும் ஒருத்தன்